ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களில் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன மாதிரியான பலன்களும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிமுறையில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த திருப்பதி ஏழுமலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதால் பலவிதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதர் உச்சம் பெற்றிருக்காரு. மேலும் உச்சத்தில் சுக்கிரன் அமர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அம்சத்தை உங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுது. தொடர் முன்னேற்றத்தையே நீங்கள் பார்க்க போகிறீங்க. 6வது இடத்துல சுக்கிரன் அமர்வது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய விதமான நன்மை தரக்கூடிய மாற்றங்கள் மட்டும்தான் நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் எதையும் பேச வேண்டாம், எதையும் தவிர்க்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு தை மாதத்தில் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் அக்கறையோடும் அனுபவத்தோடும் செய்யக்கூடிய சாணக்கியத்தின அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளை வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். விபத்துகள் இருந்தால் தப்பிப்பீங்க. நிறைய கெட்ட விஷயங்களில் இருந்து தப்பிக்கும் நிலையானது இந்த தை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்கள் பெண்கள் உறவுகளில் நிறைவு அப்படிங்கிறது மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கிடைக்க செய்யும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெறுப்பு விரோதத்தை வளர்த்து கொண்டிருப்பவங்க கூட இந்த தை மாதத்தில் சந்தோஷமாக கொண்டாடி மகிழக்கூடிய மாதமாக இருக்க போகுது. மேலும் உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறாரு. இதனால் உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் ரிஷபத்தில் வீற்றிருக்காரு. மேலும் வியாழனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த தை மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர திசை நடக்கக்கூடியவர்களால் நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது. வியாழ திசை நடப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ஆற்றல் உழைப்பு பணம் தர்மம் நியாயம் நீதி அறிவு திறமை சந்தோஷம் வெற்றி குதூகலம் கொண்டாட்டம் என அனைத்து நல்ல விஷயங்களுமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் 4வது இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் அவங்க இரு கடவுளுமே நிகழ்த்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு தை மாதமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உயர்கல்வி நோக்கி பயணம் செல்பவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்ற குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. உறுதுணையான ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய பயணத்தை தொடங்குவீங்க. மேலும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்து வந்த எதிர்மறையான போக்குகள் நீங்க போகுது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. நீங்க விரும்பிய வாழ்க்கை அமையும். மேலும் மகரத்தில் சூரியன் அமர்வதால பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். லாட்ரி வாகனங்கள் புதையல்கள் போன்ற யோகங்களும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கார் வாங்குவது நகை வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவீங்க. செல்வம் ஆரோக்கியம் விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
மேலும் 5வது இடத்துல சனி பகவான் வீற்றிருக்காரு. இதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்வாழ்க்கை கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய வருமானங்கள் சொத்துக்கள் பிரித்து கொண்டு நிம்மதி கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேலும் 12வது இடத்துல கேது பகவான் வீற்றிருப்பதால் ஐன சைன புகழ் யோக பாக்கியத்தை உண்டாக்கும். குரு பகவான் பார்வையில் வீற்றிருப்பதால் கணவன் மனைவி குடும்ப உறவு சண்டை விலக்கிக் கொள்வது பிரிந்தவர்கள் சேர்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே போல் 6வது வீட்டில் ராகு இருப்பதால் எதிரிகளை வென்று காட்டுவீங்க. கடன்களை கட்டி முடிப்பீங்க. மொத்தத்தில் இந்த தை மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய விதமான சிறப்பு அம்சங்களை அள்ளி கொடுக்கும். மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதமானது எதிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கிய நபரின் அறிமுகமும் உதவிகளும் கிடைக்க போகுது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. மரியாதை அதிகப்படியாக கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரத்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடுபடுவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலை மேம்படும். அரசாங்கத்தில் இருந்த அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொண்டு பார்ப்பீங்க. இன்னும் சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்க போகுது. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக கிடைக்கும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை. மேலும் பொருளாதாரம் உயரும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகப் போகுது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது. பல வகையான யோகங்கள் ஏற்பட போகுது. மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்க போகுது. ஆனாலுமே பிறரோடு பழகும்போது நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இந்த தை மாதத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த தை மாதம் முழுக்க பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வகை உங்களுக்கு அமையப்போகுது. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிகமாக வேகம் காட்டுவீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுமே சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப பார்த்து கவனமாக பேசணும். ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சில் நிறைய விதமான மாற்றம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தென்படும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் மற்றவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பண விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியை 9 முறை வலம் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பிறையில் வரக்கூடிய திங்கள் புதன் வெள்ளி, தேய்பிறையில் வரக்கூடிய திங்கள் வியாழன் வெள்ளி அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 10, 11, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 19, 20, 21 அப்படின்னும் சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பம்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு
தேவைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.